இந்த பிரியாணி பியோர் வெஜிடேரியன்ஸ் எல்லாரோட ஃபேவரட்னே சொல்லாங்க. இன்றைக்கி நம்ம பலாக்காய் பிரியாணியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சூடானதுமே முந்திரியும் பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் 2 தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போனதுமே 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியை கட் பண்ணி மஞ்சள் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சுருந்த பலாக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதி வந்ததுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம்லேயும் போட்டு எடுத்திங்கன்னா பலாக்காய் பிரியாணி டேஸ்ட்டே ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.